தளபதி விஜய் அவர்களுக்கு துர்கா ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகம் முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது தளபதி விஜய் அவர்கள் 108 தொகுதிகள் ஜெயிச்சு தமிழக வெற்றி கழகம் இந்த முறை ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது தான். இது தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு கட்சி 75 வருடமாக இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்சியை உடைச்சு ஆட்சி பிடிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதனாலேயே ஒட்டுமொத்த திரைக்குழுவினரும் சரி, அரசியல் பிரபலங்களும் சரி, நார்த்திலிருந்து சவுத்திலிருந்து எல்லா சைடிலிருந்தும் தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியான துர்கா ஸ்டாலின் அவர்கள் தளபதி விஜய்க்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு வாழ்த்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் பின்னணியிலிருந்து வந்தது கிடையாது. தளபதி விஜய் அவர்களை அவங்களுக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். தளபதி அவர்களோட படங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப வருஷ காலமாகவே மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, விஜய் படங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்களோட ரசிகை அப்படின்னே விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இடங்களில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு நட்பின் ரீதியாக தான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதியோட ஃபேமிலியும் இவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருந்திருக்காங்க. அதனாலேயே தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக துர்கா ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருந்திருக்காங்க. அரசியலில் ஒரு பழமொழி இருக்கு, அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் யாரும் கிடையாது, நிரந்தர நண்பனும் யாரும் கிடையாது அப்படின்னு. அந்த வகையில் பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்கள் என்னதான் டிஎம்கேவை எதிர்த்திருந்தாலும், அவங்கள தோக்கடிச்சு ஆட்சியை பிடிச்சிருந்தாலுமே நட்பின் ரீதியாகவும் அரசியல் மாண்பு காரணமாகவும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு செய்தி இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு கவர்னரை போய் பார்த்துருக்காரு. நாளைக்கே அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்க போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வாரங்கள் கவர்னர்கிட்ட இருந்து டைம் கிடைக்கும். அந்த ஒரு 2 வாரம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் தன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு 108 சீட் இருக்கு. அதில் ஒரு சீட் மைனஸ் ஆகிரும். அவரு ரிசைன் பண்ணாரு அப்படின்னா அதை தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ 11 சீட்டு தேவை. அதில் சபாநாயகர் ஒன்று போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 12 சீட்டு தேவை. பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா மட்டும் 12. ஆனால் எப்போதுமே எக்ஸாக்ட் நம்பரில் பெரும்பான்மை இருக்கக்கூடாது. அதனால் இன்னும் ஒரு 18 அமைச்சர்கள் அவருக்கு தேவை. ஸோ இந்த ஒரு 18 சீட்டை தளபதி விஜய் அவர்கள் எப்படி பெற போகிறாரு, எந்த கட்சிக்கிட்டே இருந்து பெற போகிறாரு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்கள் பெரும்பான்மை பெறுவாரா? 18 முதலமைச்சர்கள் அவருக்கு சப்போர்ட்டாக வருவாங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.